பன்னீர் வெஜ் ரோல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இது. ஒரு பேனில் ஒரு கரண்டி எண்ணெய், அது கூட உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்து லைட்டாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ரெண்டுமேங்க. ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அவ்வளோதாங்க. லைட்டாக ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, நான் வந்து கோஸ் அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வந்து கோஸ் இருந்துச்சு, ஸோ அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதையும் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் அதே கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம். நான் சொன்னது பன்னீர் வெஜ் ரோல் தானே, ஸோ சப்பாத்தியில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். சப்பாத்தி சுட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. என்கிட்ட வந்து வெஜ் மயோனீஸ் இருந்துச்சு, ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். கெச்சப் எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேபேஜ் அதெல்லாமே சேர்த்து வச்சுட்டு ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பன்னீர் வெஜ் ரோல் ரெடி. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. எம்மியான இந்த ரோலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.